அந்த கூட்டத்துக்கு அதை தாண்டி ஒண்ணும் தெரியாது. மலிவான அரசியல் ஆட்சி பொறுப்பு கருதற்கு பிறகு நான் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் மட்டுமல்ல, சொல்லாத வாக்குறுதிகளான காலை உணவு திட்டம் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்பட்டதா, புதுமை பெண் தேர்தல் அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறதா, தமிழ் புதல்வன் திட்டம் நாங்கள் வந்தால் நிறைவேற்றுவோம் என்று உறுதி தந்தோமா, நான் முதல்வன் அதை பற்றி குறிப்பிட்டு சொன்னோமா, மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்க 48 குறிப்பிட்டு காட்டியிருந்தோமா. ஆக இவைகளெல்லாம் தேர்தல் அறிக்கையிலே சொல்லாமலேயே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நம் அரசு எப்படி இந்தியாவுக்கே முன்னோடி மாநிலமாக செயல்படுதுன்னு ஏராளமான கட்டுரைகளை பத்திரிகைகள் வெளியிடுது, செய்திகள்ல சொல்றாங்க. இன்னும் சொல்லணும்னா ஏராளமான வட இந்திய யூடியூப் சேனல்கள் கூட ரிசர்ச் செஞ்சு ஆய்வு செஞ்சு திராவிட மாடலை பத்தி அவங்க மாநில மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவுமே சிலருக்கு தெரியலன்னு சொல்றதை விட தெரிஞ்சும் மறைக்க விரும்புறாங்க. பொய்களை பரப்புறதும் கடங்கம் கற்பிக்கிறதும் காலங்காலமாக அவங்களுடைய அரசியல். கொள்கையற்ற அந்த கூட்டத்துக்கு அதை தாண்டி ஒண்ணும் தெரியாது. மலிவான அரசியல் பண்றவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் வாக்களித்த மக்களான உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு உண்டு. அதை நான் உணர்கிறேன். அதனால்தான் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு, கோவை செழியன், எஸ் சிவசங்கர் ஆகிய 3 அமைச்சர்களும் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஊடகங்களை எல்லாம் வரவழைத்து, ஊடக நிருபர்களை எல்லாம் வரவழைத்து நேருக்கு நேராக உட்கார வைத்து அந்த ஊடகங்களுக்கு முன்னாடி மிக தெளிவாக எடுத்து சொன்னார்களே, திமுக வழங்கின 505 தேர்தல் வாக்குறுதிகள்ல 364 நிறைவேற்றி செயல்பாட்டில் இருக்கு. 40 அறிவிப்புகள் அரசினுடைய பரிசீலனை இருக்கு. அந்த வகையில் மொத்தம் 404 திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது இல்லாம ஒன்றிய அரசின் பரிசீலனைக்காக நிலுவையில் இருக்கிறது 37 திட்டங்கள். 64 திட்டங்கள் இப்போதைக்கு நிதி காரணமாக எடுத்துக்கொள்ள இயலாத திட்டங்களாக இருக்குன்னு துறைவாரியா பிரிச்சு தெளிவாக மக்களுக்கு விளக்கி சொன்னாங்க. ஆனா நல்லதையெல்லாம் பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன், உண்மையை பேச மாட்டேன்னு முடிவோடு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி அவர்களுக்கு வழக்கம் போல இதெல்லாம் தெரியல. பொய்களை வச்சு கருத்துருவாக்கம் பண்ணலான்னு சிலர் நினைக்கிறாங்க. ஆனா என்றைக்குமே உண்மைக்குதான் வலிமை அதிகம். நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை, நீட் விளக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல. நாங்க மறுக்கலையே, நல்லா கவனிங்க, இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல. அதுக்காக நாங்கள் முயற்சி செய்யாமல் இருந்தோமா? முயற்சி செய்யாமல் இருக்கிறோமா? ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே நீட் விலக்குக்கு சட்டமன்றத்தை சட்டமேற்றி அனுப்பினோம். அதை என்ன மாதிரியான சூழ்ச்சிகள் எல்லாம் பண்ணி ஆளுநர் மூலமாக தடுத்தாங்க, இது நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். அப்பவும் கடுமையான சட்ட போராட்டம் நடத்தணும். அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ அதை மறைச்சு வச்ச மாதிரி நாடகம் ஆடலையே. அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வந்ததும் ஒன்றியத்தில் நமக்கு ஆதரவான அரசு அமையும் என்ற நம்பிக்கையோடு போராடணும். தமிழ்நாட்டோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு இந்தியாவுடைய இளந்தலைவராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய சகோதரர் ராகுல் காந்தி அவர்களும் தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு அளிக்கப்படும் உறுதியளித்தார். தமிழ்நாட்டு மக்களான நீங்க புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளில் இந்தியா கூட்டணிக்கு வெற்றியை தந்தீங்க. ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி அமைஞ்சது. அதுவும் பெரும்பான்மை ஆட்சி கிடையாது, சிலரோட ஆதரவோட மைனாரிட்டி ஆட்சியாக தான் அமைச்சிருக்காங்க. நாட்டு மக்களுக்கு எதிரான அவங்களோட ஆட்சி நெடுநாள் நீடிக்காது. நான் உறுதியாக சொல்லுகிறேன், நிச்சயம் ஒரு நாள் நம்முடைய மாநிலத்திற்கான உரிமைகளை காக்கிற ஆட்சி அமையத்தான் போகிறது.